கைஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்ல இப்போ தமிழ் சினிமால இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்களுக்கு நல்ல நல்ல படமா குடுக்குறாரு. ஸோ நல்ல படமாவே குடுக்கலனாலும் கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு படங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு தர்பார், லால் சலாம், காலா, கபாலி இந்த மாரி படங்கள்லாம் சரியா போல அப்படின்னாலும், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா அத ட்ரை பண்ணி ஃபேன்ஸ்க்காக குடுத்துர்றாரு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். பட் கமல் சார பொறுத்தளவுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணாரு, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹிட். அதுக்கு முன்னாடி வந்த படங்களா, அந்த விஸ்வரூபம், உத்தம வில்லன், விஸ்வரூபம் 2, தசாவதாரம் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைக்கல அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ கமல் சார் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் கூட ஈக்குவலா வந்துட்டு இருந்த ஒரு நடிகர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார், ரஜினி சார் படம் 2 பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் ரிலீஸ் ஆகும். அதாவது ரஜினி சார் ராஜாதி ராஜா ரிலீஸ் ஆச்சுன்னா, அங்க பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி 2 பேத்தோட படங்களும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டியில இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் 2 பேருமே. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, கமல் சார் அப்படின்றது ரொம்பவே பின்னாடி இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது சின்ன பையன்லேருந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது உண்மை விஷயம். ஸோ அதுக்கப்புறமா தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் நம்ம தலைவர் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. பட் இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு நம்ம கமல்ஹாசன் சாருக்கு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் இருக்க வேண்டிய ஒரு நடிகர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு படங்கள் பண்ணியிருக்காரு, கதை கேட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றத உண்மையான விஷயம். பட் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு அவரு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரேன்ற மாதிரி அவர் டைலாக்லேயே பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமே மேலே வந்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே டாப்பில் இருக்காரு, அந்தளவுக்கு சம்பளமும் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். கமல் சாரை பொறுத்தளவுக்கு இன்னும் பேக்லேயே இருக்காரு. எந்த ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கினாலும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு போகிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் வந்து வெளியே வருது. இந்த மாதிரி தப்புங்கள்லாம் பண்ணி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே ரீச் கிடைக்கல. தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டாக நல்ல நல்ல கதைகளை கேட்டு படம் பண்ணியிருந்தார் அப்படின்னாலே அவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்திருப்பார் அப்படி தான் உண்மையான விஷயம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இது கூலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பீக் லெவலில் கிளம்புது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சம்பளமும் ஜாஸ்தி, படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ஹெவியாக இருக்குது, படத்தோட ப்ரமோஷனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் உண்மையான விஷயம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் கமல் அப்படின்னா, இப்போ அடுத்து வர படங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். அடுத்து என்ன மாதிரி படத்தில் ஒரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.